அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரத்தில் அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் பலி என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மாணவனின் சடலத்துடன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அம்மநேரி ஊராட்சி கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரது மகன் மோகித் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று பிற்பகல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சுவர், அதாவது நடைமேடை தடுப்பு சுவரின் அருகே சாப்பிட்டு கொண்டிருந்த போது தடுப்பு சுவர் சரிந்து அவர் மீது வீழ்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலே பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிற்பகல் 1 மணி அளவில் இருந்த மாணவனின் உடலை இன்று வரை எடுத்துச் செல்ல கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதாவது இறந்தவனின் மாணவனின் உடலுக்கு, அதாவது மாணவன் இறப்பதற்கு அப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தான் கவனக்குறைவால் தான் மாணவன் இறந்ததாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் இதில் தொடர்ந்து கோட்டாட்சியரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவன் உடலை எடுத்துச் செல்ல கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது.